இனி நிமிடச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக சேலத்தில் நடைபெற இருந்த திமுக இளைஞரணி மாநாடு இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் டிசம்பர் 24ஆம் தேதிக்கு மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது குமரி கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் முனைப்புடன் உள்ளனர். இந்த சூழலில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு தேதி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருவெள்ளத்தால் தத்தளித்து வரும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடலில் நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக பெய்த கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் தத்தளித்து வருகின்றன. அங்கு பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாநகரை தாமிரபரணி ஆற்று தண்ணீர் சூழ்ந்ததால் எங்கு திரும்பினாலும் தண்ணீரே காட்சியளிக்கிறது. இப்படியான சூழலில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து 2வது நாளாக பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் காரணமாக நெல்லையிலிருந்து செல்லும் 23 ரயில் சேவைகள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நெல்லை, செங்கோட்டை மற்றும் செங்கோட்டை நெல்லை இடையிலான பயணிகள் ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நெல்லை, திருச்செந்தூருக்கு இடையிலான ரயில் சேவை 2 மார்க்கங்களிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவிலுக்கு செல்லும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் சேவை 2 மார்க்கங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பாலக்காடு, நெல்லை மற்றும் திருச்செந்தூர், சென்னை, எழும்பூர் இடையிலான ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று கோவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல்லில் நிறுத்தப்படும். இதேபோல் திருச்செந்தூர், பாலக்காடு இடையிலான ரயில் சேவை திண்டுக்கல்லில் இருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் நெல்லைக்கு வராது என்றும் அது மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு தென்காசி வரை இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் டெல்லிக்கு சென்றிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பற்றியும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஆகியோரும் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் பல்வேறு பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றி முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என கூறினார். தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் கூடுதலாக புதிய முகாம்களை அமைக்கவும், அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகள், போர்வைகள் போன்ற பொருட்களை உடனடியாக வழங்கிடவும் உத்தரவிட்டார். போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினார். அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது அனைவரும் செயல்பட்ட அதே வேகத்தோடும் ஒருங்கிணைப்போடும் செயல்பட்டு இந்த பேரிடரை வென்றிட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்ட முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களிடம் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் பாதிப்பு விவரங்கள் பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். தொடர் கனமழையால் திக்குமுக்காடி நிற்கும் தென் மாவட்டங்களில் மீட்பு பணிகளுக்கு முப்படையினரும் விரைந்துள்ளனர். இந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்க செய்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித்ஷாவுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி நன்றி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள கூடுதல் உதவிகள் தேவை என தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி 4 மாவட்டங்களிலும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முப்படைகளையும் மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. 15 மீட்பு குழுவினர், 5 ஹெலிகாப்டர்கள், நிவாரணப் பொருட்களுடன் உள்ள கப்பல் ஒன்றும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக முப்படைகளை அனுப்பிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நன்றி என கூறியுள்ளார். இதனை குறிப்பிட்டு தூத்துக்குடி எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள பதிவில் உடனடியாக தங்களது கோரிக்கையை ஏற்று உதவிகளை வழங்கிய மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீவைகுண்டத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் மதுரையில் தரையிறக்கப்பட்டது. கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. அங்குள்ள மக்களுக்கு உதவுவதற்கு திருச்செந்தூரிலிருந்து சென்னை புறப்பட்ட விரைவு ரயில் கேட்மேனின் முன்னறிவிப்பால் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதால் 800 பயணிகளின் உயிர் காக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தண்டவாளமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்து கேட்மேன் தகவல் கூறியதால் திருச்செந்தூரில் இருந்து சென்னை புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்டத்திலேயே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு 800 பயணிகளின் உயிர் காக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 300 பேர் அருகில் உள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் ரயில் நிலையத்தில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனிடையே அப்பகுதி மக்களே அங்குள்ள பயணிகளுக்கு உணவு சமைத்து கொடுத்து வருகின்றனர். இதனிடையே அருகாமையில் உள்ள ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் பயணிகள் அனைவரும் சென்னை அனுப்பி வைக்கப்படுவர் என தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் மதுரையில் தரையிறக்கப்பட்டது. கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. அங்குள்ள மக்களுக்கு உதவுவதற்காக திருச்சியில் இருந்து வெள்ள நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் அனுப்பி வைத்தார். 14 பேரூராட்சிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட 300 பாய்கள், 750 போர்வைகள், மெழுகுவர்த்தி, குடிநீர் பாட்டில்கள், 500 கிலோ அரிசி, பிஸ்கெட் பாக்கெட், ரஸ்க், பிரெட் பாக்கெட்டுகள் உட்பட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கோவையில் நடுப்பாளையம், பீடம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திருமண மண்டபத்தில் ஒன்றாக கூடி நெல்லை மக்களுக்கு உணவுப் பொருட்களை தயார் செய்தனர். 15,000 சப்பாத்தி, புளிசாதம், 2,000 பிஸ்கெட் பாக்கெட்டுகள், பிரெட், பால் பொருட்களை அவர்கள் அனுப்பி வைத்தனர். இதேபோல் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. கனமழை காரணமாக திருச்செந்தூர் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு தவிக்கும் 500 பேருக்காக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் இரவு நேரத்தில் பயணத்தை தொடர முடியாத காரணத்தினால் மதுரையில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டது. இந்திய வானிலை மையம் தனது கணிப்புகளை மேலும் துல்லியமாகவும் முன்கூட்டியே தருவதும் அவசியம் என தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்புகளை தடுப்பதில் மாநில அரசுடன் வானிலை மையங்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை மையத்தின் எச்சரிக்கைகள் சற்றே தாமதமாக வருவதாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்வதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய வானிலை மையம் தனது கணிப்புகளை மேலும் துல்லியமாகவும் முன்கூட்டியே தருவதும் அவசியம் என்றும் அப்போது பாதிப்புகளை ஓரளவு தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்கத்திய முறையிலான வானிலை கணிப்புகள் துல்லியமானதாகவும் நிகழ்வுக்கு கணிசமான நாட்கள் முன்னறிவிப்பதாக இருப்பதை அறிய முடிவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போன்ற புவியியல் அமைப்பு கொண்ட நாடுகளில் துல்லியமான கணிப்புகளை மேற்கொள்வதில் சிரமங்கள் இருக்கும் என்றாலும் குறைபாடுகளை களைவது அவசியம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே சமயம் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 5 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், கேரளா மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் இன்று சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாறைகளே தெரியாத அளவிற்கு குற்றால அருவிகளில் கடும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவி அருகே செல்வதற்கோ பார்வையிடவோ கூட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதேபோல் தொடர் கனமழையால் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி உள்ளிட்ட பகுதிகளில் விடாமல் மழை பெய்து வருகிறது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் பாதுகாப்புடன் கூடிய சீரான மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மின் தடங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை உடனுக்குடன் சரி செய்ய பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் துரிதமாக மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அதிகப்படியான மழைநீர் சூழ்ந்துள்ள 7 துணை மின் நிலையங்களில் மட்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் சேதமடைந்த மின்கம்பங்கள், மின்மாற்றிகள் உள்ளிட்ட உபகரணங்களை விரைவில் சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தனது பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தென் மாவட்டங்களை மிரட்டி வரும் பெருமழையால் 4 மாவட்டங்கள் தத்தளித்து வரும் சூழலில் மதுரை வைகை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுரை மற்றும் வைகை ஆற்றின் நீர்பிடிப்புகளில் பெய்த மழையால் வைகை ஆற்றில் அதிக அளவு நீர் ஓடுகிறது. மதுரையின் யானைக்கல் தரைப்பாலம், வைகை வடகரை சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் வைகை அணையின் நீர்மட்டம் 68 அடியை தாண்டியதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கான நீர்வரத்து 15,000 கன அடியாக இருப்பதால் வைகை ஆற்றோரம் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மேலூர் ஒருபோக பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. அதிகனமழை பெய்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக தண்ணீர் திறக்கப்பட்டதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக மதுரை, கள்ளந்திரி வரையிலான இருபோக பாசனத்திற்கு மட்டும் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் ஒருபோக பாசனத்திற்கும் தண்ணீரை திறக்க வலியுறுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்கள் பெய்த தொடர் மழையால் நீரில் மூழ்கி துளசி செடிகள் வீணாகிய நிலையில் ஏக்கருக்கு 70,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பெய்த தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகள் மழைநீர் சூழ்ந்த நிலையில் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகள், விளைநிலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளும் மழைநீரில் மூழ்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோவாளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 35 ஏக்கர் நிலப்பரப்பில் மலர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. பொதுவாக கோழிக்கொண்டை, துளசி பிச்சி, மல்லி மற்றும் மலர் மாலையுடன் பயன்படுத்தும் பச்சை கிரேந்தி போன்றவை பயிரிடப்படுகின்றன. தற்போது குறிப்பிட்ட பகுதிகளில் துளசி பயிரிடப்பட்ட நிலையில் மழையால் துளசி செடி நீரில் அதன் வேர் அழுகத் தொடங்கியுள்ளன. எனவே தங்களுக்கு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். தூத்துக்குடியில் குடியிருப்புகளில் சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை அகற்றுவதற்காக சேலத்திலிருந்து மின் மோட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 30 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. பெருமழையால் அங்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தூத்துக்குடியில் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கும் வெள்ளநீரை அகற்றுவதற்கு வசதியாக சேலம் மாநகராட்சியில் இருந்து உயர்திறன் கொண்ட 14 மின் மோட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் கோவையிலிருந்தும் மின் மோட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சேலத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை ஆட்சியர் கார்மேகம் அனுப்பி வைத்தார். பட்டுக்கோட்டை கடற்பகுதியில் 200 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் மீனவ கிராமங்களில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கடற்கரை பகுதிகளான தம்பிக்கோட்டை, மரவக்காடு, அதிராம்பட்டினம், ஏரிப்புறக்கரை, கீழத்தோட்டம், புதுப்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து ஆள் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியது. முன்கூட்டியே மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. ஆனால் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டும் தஞ்சை மீனவ கிராம மக்கள் மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இச்சூழலில் திடீரென 200 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் மீனவ கிராமங்களில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர்.
இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் சுமார் 3.5 மாத இடைவெளிக்கு பின் நடைபெற உள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு மேற்கொள்வது குறித்து பேசப்படும் என தெரிகிறது. வரும் 31ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துவிட வேண்டும் என்பதில் கூட்டணியில் உள்ள சில தலைவர்கள் தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு முடிவானால்தான் பரப்புரை வியூகங்களை வகுத்து களப்பணிகளை தொடங்க முடியும் என அத்தலைவர்கள் கருதுகின்றனர். இது தவிர குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்தும் கூட்டத்தில் பேசப்படும் என தெரிகிறது. கூட்டணியில் அமைப்பாளர், செய்தி தொடர்பாளர், செயலாளர் உள்ளிட்டவற்றை முடிவு செய்வது தாமதமாகி வரும் நிலையில் அது குறித்து முடிவெடுக்க வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசிற்கு 8 இடங்கள் ஒதுக்க சமாஜ்வாதி முன் வந்துள்ளதாகவும், ஆனால் அக்கட்சி கூடுதல் இடங்கள் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப், டெல்லி ஆகிய மாநிலங்களில்தான் தொகுதி ஒதுக்கீட்டில் இழுபறி நிலவும் என கூறப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை கட்டுக்குள் நீடித்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $75 முதல் $80 அளவிலேயே அண்மை காலமாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக எண்ணெய் விநியோக நிறுவனங்களின் லாப விகிதமும் திருப்திகரமாகவே இருந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலையை $80 என்ற அளவிலேயே பராமரிக்க எண்ணெய் வள நாடுகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் வரும் நிதியாண்டில் முதல் பாதி வரை எண்ணெய் நிறுவனங்களின் லாப விகிதங்களில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே பணவீக்க நிலவரமும் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த வரம்பிற்குள்ளேயே உள்ளது. எனவே பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க உகந்த சூழல் நிலவுவதாக எண்ணெய் விநியோக நிறுவன உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை $200 குறைத்திருந்த அரசு அடுத்து பெட்ரோல், டீசல் விலையை குறைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 20 மாதங்களாக பெட்ரோல், டீசல் விலை மாற்றமின்றி ஒரே அளவில் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நான் நினைத்திருந்தால் திமுகவில் இணைந்து அமைச்சர் பதவியை பெற்றிருக்க முடியும். ஆனால் நான் ஜெயலலிதாவின் தொண்டன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் கடந்த 2 ஆண்டுகளாக தொண்டர்கள் தூக்கமின்றி உள்ளதாகவும், 2வது தர்ம யுத்தத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தனி கட்சி தொடங்கினால் அதிமுகவை மீட்டெடுக்கும் வழக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். நான் திமுகவில் சேர்ந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற 9 பேர் தற்போது திமுகவில் அமைச்சர்களாக உள்ளனர். நான் நினைத்திருந்தால் அமைச்சராகி இருக்க முடியும். ஆனால் நான் என்றும் ஜெயலலிதாவின் தொண்டன் என ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்து 2016ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு துறை மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அப்போது 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இவைகளில் உண்மைத்தன்மை இல்லை என்றும், மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாகவும் பொன்முடி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர்.கே. சுரேஷுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்று மோசடி செய்த ஆருத்ரா நிறுவனத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர்.கே. சுரேஷுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர்.கே. சுரேஷ் தொடர்ந்த வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டது. இதனையடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் ஆஜராகி ஆர்.கே. சுரேஷ் விளக்கமளித்தார். இதனிடையே லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆர்.கே. சுரேஷ் அளித்த வாக்குமூலம் ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து ஆர்.கே. சுரேஷுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ததுடன் மீண்டும் விசாரணை தேவைப்பட்டால் காவல்துறை புதிதாக சம்மன் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டார்.
கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் களை கட்டி வரும் நிலையில் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு சார்பில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் டிசம்பர் மாதம் முதலே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான ஆரவாரம் தொடங்கிவிடுகிறது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வேலை செய்தாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தவுடன் உள்ளூருக்கு செல்ல வேண்டிய எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றிவிடுகிறது. கிறிஸ்துமஸ் என்றாலே குழந்தைகள் நினைவில் நிற்காமல் இடம்பெறுவது கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் அவர்கள் அணிந்திருக்கும் தொப்பில்தான். இந்நிலையில் சென்னை மூலப்பத்துள்ளத்திலிருந்து முல்லைநகர் முடிவு வரை அனைத்திந்திய கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு தலைவர் பிஷப் மோகன்தாஸ் தலைமையில் சுமார் 1000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலம் வந்தனர். இதில் அமைச்சர் சஞ்சீவ் மஸ்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆஸ்திரேலியாவில் ஜாஸ்பர் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. கடலோர மாகாணங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகள், கார்கள் ஆகியவற்றை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தொடர் மழையால் கேர்ன்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறும்படி மாகாண நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடலோர பகுதிகளில் நிலவும் புயல் காரணமாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கனமழை பெய்து வருகிறது. மாகாணத்தின் கடலோர நகரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. ஹாலிவுட் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசியதில் ராட்சத பனைமரங்கள் முறியும் அளவுக்கு காற்றில் ஆடின. மாகாணத்தில் உள்ள ஜாக்சன்வில்லே, ஆர்லாண்டோ, டாம்பா ஆகிய நகரங்களில் வசிக்கும் 1,70,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு புளோரிடாவை நோக்கி புயல் நகர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படி மாகாண ஆளுநர் ரான் டிசான்டஸ் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை விரைந்து சரி செய்து பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிபராக தேர்வானால் வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்காவில் இருந்து அதிக அளவிலான மக்கள் நாடு கடத்தப்படுவர் என முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நெவாடா மாகாணம் ரெனோ பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய டொனால்டு டிரம்ப் அதிபர் ஜோ பைடனை கடுமையாக விமர்சித்தார். மிக குறைந்த ஐக்கியூ அளவு கொண்ட ஜோ பைடன் மிகவும் மோசமான, தகுதியற்ற, மிகவும் ஊழல்மிக்க அதிபர் என டிரம்ப் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். 2024 அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று தான் மீண்டும் அதிபராக தேர்வானால் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நாட்டில் இருந்து அதிக அளவிலானோர் நாடு கடத்தப்படுவர் என தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் அண்மையில் வெளியான கருத்து கணிப்புகளில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் உள்ளது தெரியவந்துள்ளது. கடல் பகுதியை நோக்கி ஏவுகணையை வீசி வடகொரியா சோதனை மேற்கொண்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரிய பாதுகாப்பு படைகளின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையில் வடகொரிய தலைநகரான பியாங்யாங் பகுதியில் இருந்து இரவு 10:38 மணிக்கு கடல் பகுதியை நோக்கி ஏவுகணை செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். குறைந்த தூரம் சென்று தாக்கும் வகையிலான ஏவுகணை அது என்று கூறிய அவர், இது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இந்த தகவல் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். வடகொரியாவின் அணு ஆயுத திறனை அதிகரிக்குமாறு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிட்ட நிலையில் அடிக்கடி இதுபோன்ற ஏவுகணை பரிசோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் தென்கொரியா, அமெரிக்கா இணைந்து அண்மையில் கொரிய கடல் பகுதியில் ராணுவ பயிற்சிகள் மற்றும் அணு ஆயுத தாக்குதலை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகள் கொரிய தீபகற்ப பகுதியில் தங்கள் ராணுவ வலிமையை காட்டும் வகையில் நடத்திய பயிற்சிகளை அத்துமீறல் என விமர்சித்து வடகொரிய அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் மீண்டும் ஒருமுறை ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.